أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அறிவுரையை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பானாக, நமக்கு அவனுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையில் தீவிரம் காட்டுபவர்களாகவும் பாவத்தை விட்டு விலகிக் கொள்பவர்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களிடத்திலே விரும்புகின்ற நல்ல பண்புகள், அல்லாஹு தஆலா அவனுடைய அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த நல்ல குணங்கள், அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் உண்மையாளராக இருப்பது. வாய்மையாளராக, எது உள்ளத்தில் இருக்கிறதோ அது நாவின் வழியாக வெளிப்பட வேண்டும். உள்ளத்தில் ஒன்றை வைத்து நாவிலே ஒன்றை சொல்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக், நயவஞ்சகரின் அடையாளம் என்று சொல்லுகிறார். இறை நம்பிக்கை உள்ளத்திலே இருக்க வேண்டும், நாவிலே வெளிப்பட வேண்டும். சொல், எதை மனதிலே கொள்கையாக கொண்டிருக்கிறானோ அந்த கொள்கைக்கு ஏற்ப அவனுடைய சொல் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே மக்களை ஏமாற்றி விடலாம், பொய் பேசி ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தி விடலாம், பொய்யின் மூலமாக பகட்டு வார்த்தைகளின் மூலமாக ஒருவரை திருப்திப்படுத்தி விடலாம். ஒரு செல்வந்தரை, ஒரு அரசரை, ஒரு பதவி உள்ளவரை, ஒரு அதிகாரியை, ஒரு தலைவரை, தன்னுடைய எஜமானனை பொய்யின் மூலமாக திருப்திப்படுத்தி விடலாம். அவர்களுக்கு உள்ளத்தின் ரகசியங்கள் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லாஹ் உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்தவன். உள்ளம் எதை மறைக்கிறது, கடைக்கண் எதை பார்க்கிறது என்ற அனைத்து ரகசியங்களும் அல்லாஹ்விற்கு முன்னால் வெளிப்படையான ஒன்று. மறைவு என்பது அவனுக்கு கிடையாது, மறைவு என்பது நமக்குத்தான். உள்ளத்தின் ரகசியங்களை தெள்ளத் தெளிவாக அறிகிறான். அவனுடைய படைப்பினங்கள் அத்தனை கோடியும் என்ன எண்ணுகின்றன, என்ன இனிமேல் எண்ணும், என்ன எண்ணின அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவிலே மறைந்தது கிடையாது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தங்கள் இறை நம்பிக்கையிலே, தங்கள் இறை வழிபாட்டிலே உண்மையாளர்களாக, சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இறை நம்பிக்கையில் பொய் கலக்கக்கூடாது, அவர்களுடைய வாக்குகளிலே பொய் கலக்கக்கூடாது, அவர்களுடைய நல்ல பிரார்த்தனைகளிலே பொய் கலக்கக்கூடாது, அவர்களுடைய நல்ல கொள்கைகளிலே பொய் கலக்கக்கூடாது, அவர்களுடைய துஆக்கள், அவர்களுடைய எண்ணங்களிலே எதிலும் பொய் கலந்துவிடக்கூடாது. சுத்தமானவர்களாக, உண்மையானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஆகவேதான் அவன் இறக்கிய இறுதி வேதம் அல் குர்ஆனிலே உண்மையாளர்களுக்கென்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பல அடையாளங்களை கூறினார். அவர்களை அல்லாஹ் புகழ்ந்தார். அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவிலே இப்படி குறிப்பிடுகின்றான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும், உண்மையாளர்களுடைய உண்மை நாளை மறுமை நாளிலே பலனளிக்கும் என்பதாக. இந்த உலகத்திலே உண்மையாளர்கள் சோதிக்கப்படலாம். இந்த உலகத்திலே உண்மையாளர்கள் ஏதாவது ஒன்றை இழந்து விடலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவர்கள் எதையும் இழக்க மாட்டார்கள். உண்மை பேசுவதால் துன்யாவின் லாபத்தை இழக்கலாம். உண்மை பேசுவதால் தொழிலை இழக்கலாம். உண்மை பேசுவதால் யாரிடத்திலாவது ஏதாவது ஒரு பகைமையை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உண்மையாளர்களை நெருக்கிக் கொள்கிறான். அவனுக்கு அருகாமையிலே வைத்துக் கொள்கிறான். அவனுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். மூமின்கள் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் போது சூரத்து ஆல இம்ரானுடைய 17வது வசனத்திலே அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன் வல்கானிதீன் வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருப்பார்கள். எந்த நிலையிலும் மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். மார்க்கத்தை விலை பேச மாட்டார்கள். இன்று பெரும்பாலும் சபர், பொறுமை என்பதற்கு ஏதாவது சோதனையிலே சகிப்போடு இருப்பதைத்தான் மக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலே எங்கெல்லாம் பொறுமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ நீங்கள் பெரும்பாலும் பார்த்திருக்கலாம். போர் குறித்த வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் போது பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுவார். என்ன அர்த்தம்? போரிலே பொறுமையாக இருப்பதென்றால் புறமுதுகு காட்டாமல், தன்னுடைய உயிர் போனாலும் தான் கொல்லப்பட்டாலும் எல்லாரும் கொல்லப்பட்டாலும் சரி, அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய தீனை நிலைநிறுத்துவதற்காக போர் மைதானத்தை விட்டு விலகாமல் புறமுதுகு காட்டி ஓடாமல் நிலையாக இருப்பது. பொறுமை என்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதுதான் அதனுடைய முதல் பொருள். இரண்டாவது பொருள் தான் சோதனைகளை தாங்குவது, கஷ்டங்களை தாங்குவது. அல்லாஹுடைய இந்த துன்யாவின் ஏற்பாட்டிற்கு ஏற்ப என்ன ஒரு சோதனைகளை அல்லாஹ் தருகிறானோ அதிலே சகிப்பாக இருப்பது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார்? அஸ்ஸாபிரீன், அவர்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருப்பார்கள். இரண்டாவது பண்பை அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளராக இருப்பார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடு கொள்கை அனைத்திலும் உண்மை வெளிப்படும். வல்கானிதீன், அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செல்வந்தனின் செல்வம் அல்லாஹ்விற்கு அவன் பணிவதை விட்டு தடுத்து விடக்கூடாது. ஒரு அதிகாரியின் அதிகாரம், ஒரு ஆட்சியாளனின் ஆட்சி அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்தவனாக தொழுகையிலே நிற்கும் போது, பிரார்த்தனைக்காக கைகளை தூக்கும் போது, அல்லாஹ்விடத்திலே ஒன்றை வேண்டும் போது, வணக்க வழிபாடுகளை எந்த வகையில் செய்தாலும் சரி பணிந்து செய்ய வேண்டும். பணிவோடு செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் பெருமை அடைத்தான். எவ்வளவு காலம் அவன் வணங்கினாலும் சரி, வழிபாடுகளை செய்தாலும் சரி, அல்லாஹ் அவனை சபித்து விடுவான். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இப்லீஸ். அல்லாஹ்வின் சமூகத்திலே மலக்குகளோடு வணக்க வழிபாடு செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்போது அல்லாஹ்வின் சமூகத்திலே பெருமை அடித்தானோ அல்லாஹ் கூறினான், இப்லீஸ், உனக்கு பெருமை அடிப்பதற்கு இங்கே தகுதி அல்ல, நீ சபிக்கப்பட்டு விட்டாய், கேவலமானவனாக நீ வெளியேறிவிடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சபித்து வெளியே அனுப்பிவிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்முன்ஃபிகீன், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வார்கள். வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அதிகாலையிலே சுபுஹ் தொழுகைக்கு முன்னால் எழுந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இது மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பண்பிலே இரண்டாவதாக அல்லாஹ் கூறிய உண்மையாளர்கள், அஸ்ஸித்க், எல்லா காரியங்களிலும் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இதே இந்த உண்மையாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35வது வசனத்திலே இப்படியும் குறிப்பிடுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. மூமின்களுடைய அத்தனை பண்புகளையும் அல்லாஹ் இங்கே ஒட்டுமொத்தமாக வர்ணிக்கிறார். மூமின்கள் யார்? அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய கடமைகளை பின்பற்றுவார்கள்.
இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இஸ்லாமை பேணக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு பணிந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பணிந்த ஆண்கள் பெண்கள், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையான ஆண்கள் உண்மையான பெண்கள், பொறுமை கொள்ளும் ஆண்கள் பொறுமை கொள்ளும் பெண்கள், வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்கள், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய கற்பை வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய மானத்தை ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யக்கூடிய பெண்கள். அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் அனைவருக்கும் நான் என் மன்னிப்பை முடிவு செய்து விட்டேன், இவர்களுக்கு மகத்தான கூலியை நான் எழுதிவிட்டேன் என்று. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள், பெண்களின் பிரதிநிதியாக வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆனிலே அல்லாஹ் ஆண்களை பற்றியே குறிப்பிட்டு சொல்கிறானே, எங்களை அல்லாஹ் குறிப்பிடவில்லையே. ஏனென்றால் அரபியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல் முஸ்லிமூன் என்பதாக ஆண்களுடைய அந்த சீராவின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே, நன்மை செய்யக்கூடிய எங்களுக்கு இதிலே பங்கில்லையா, எங்களுக்கு நன்மைகளின் வாக்குறுதி இல்லையா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய இந்த வார்த்தை, இவர்களுடைய இந்த கேட்குதல், இது உண்மையாக இருந்த காரணத்தால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த காரணத்தால் இவர்களுடைய இந்த கேள்விக்கு பதிலாகவே அரிசிலிருந்து வசனத்தை இறக்கிவிட்டான். அதுதான் இப்போது ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35வது வசனம். பாருங்கள், சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த உண்மையான ஈமானை, என்ன அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததோ அதைத்தான் பேசினார்கள். பகட்டு என்பது, முகஸ்துதி என்பது, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசுவது என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு பண்பு. ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை எங்கெல்லாம் குறிப்பிடுகிறானோ அவர்களை உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்கள் சுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். قال الله هذا يوم ينفع الصادقين صدقهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. நாளை மறுமையிலே இந்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் இப்படி கூறுவார், இது உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் நாள். எப்படி அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தினார்கள்? எல்லா வகையிலும் இறை நம்பிக்கை கொண்டதிலிருந்து தங்களுடைய இறுதி மூச்சு வரை அத்தனை சோதனைகளிலும் முகம் சுளிக்காமல், அல்லாஹுவின் விஷயத்திலே, அல்லாஹுவின் மார்க்க விஷயத்திலே தங்களுக்கென்று எதையும் ஒதுக்காமல், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஆ கொடுத்தார்களோ, எப்படி பைஆ கொடுத்தார்கள்? யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உயிர்கள் பறிபோனாலும், எங்களுடைய பெண்கள் விதவையாக்கப்பட்டாலும், எங்களுடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டாலும் நாங்கள் உங்களை பாதுகாப்போம், எங்களுடைய செல்வத்திலே நாங்கள் உங்கள் விஷயத்திலே கருமித்தனம் காட்ட மாட்டோம், உங்களை எதிரிகளிடத்திலே ஒப்படைக்க மாட்டோம், போர் மைதானத்தை விட்டு புறமுதுகு காட்ட மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாக்குறுதி தந்தார்கள். அந்த வாக்குறுதியின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள். சில வரலாறுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை குறித்து தான் சொல்கிறான், இவர்களுடைய உண்மை இவர்களுக்கு நாளை மறுமையிலே பலனளிக்கும், இவர்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கின்றன. சஹாபாக்கள் யார்? இந்த பூமியிலே அவர்கள் நடக்கும் போதே சொர்க்கவாசிகள் என்று வாக்களிக்கப்பட்டு பூமியிலே நடந்தவர்கள். எத்தனை நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? இவரை நீங்கள் பாருங்கள். இந்த பூமியிலே சொர்க்கத்தில் சொர்க்கவாசி ஒருவர் நடமாடுவதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? இவரை பாருங்கள். பிலாலை பார்த்தேன், ஹதீஜாவை பார்த்தேன், உம்மு சுலைமை பார்த்தேன், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த உண்மை.
இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள், அவர்களுக்கு தர்பியா கொடுத்தார்கள். எந்த நிலையிலும் தங்களுடைய ஈமானிலே பொய் கலந்து விடாமல், தங்களுடைய பேச்சிலே பொய் கலந்து விடாமல், தங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நயவஞ்சகத்தனமோ போலித்தனமோ அல்லது பிறரை திருப்திப்படுத்துவதற்காக புகழ்வதற்காக ஏதாவது ஒன்றை சொல்வதோ சஹாபாக்களிடத்திலே அறவே கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியா கொடுத்தார்கள். அபு வாயில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த தர்பியாவை பாருங்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நீங்கள் உண்மை பேசுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள், அப்படி இருந்தால்தான் நீங்கள் நன்மை செய்ய முடியும். உண்மை பேசுகிறவன் தான் உண்மையில் நல்ல காரியங்களை செய்ய முடியும். யாரிடத்திலே உண்மை இல்லையோ அவர்களால் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உங்களுடைய சொல்லிலே, உங்களுடைய பணியாளர்களோடு, உங்களுடைய தொழிலாளர்களோடு, உங்களுடைய மனைவியோடு, உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய ஆன்மாக்களோடு, உங்களுடைய வணக்க வழிபாடிலே, உங்களுடைய அனைத்து செயல்களிலும் உண்மையை நீங்கள் கடைபிடியுங்கள். யார் உண்மையை கடைபிடிப்பாரோ அந்த உண்மை அவரை கரம் பிடித்து இழுத்து செல்லும். எதற்கு? இலல் பிர்ரி, நன்மையின் பக்கம், இறை வழிபாட்டின் பக்கம். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மை இறை வழிபாடு உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். வ இன்னர் ரஜுல் லயஸ்துகு ஹத்தா யகூன சித்தீகா, ஒருவன் தன்னுடைய அனைத்து காரியங்களிலும் உண்மை பேசிக்கொண்டே இருப்பான். உண்மை பேச வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், மறைக்க கூடாது. அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உலக மக்களின் கண்களில் இருந்து மறைக்கலாம், அவர்களுடைய செவியிலிருந்து மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து மறைக்க முடியுமா? எழுதுகின்ற வானவர்களின் பார்வையை விட்டு மறைக்க முடியுமா? வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்கள் மீது உங்கள் செயல்களை பாதுகாத்து எழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். இந்த மனிதன் எதை பேசினாலும் அவனுடைய பேச்சுகளை அவன் பேசியவாறு எழுதக்கூடிய வானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வ இன்ன ரஜுல் லயஸ்துக் ஹத்தா யகூன சித்தீகா, உண்மை பேசுகிறான், உண்மை பேசுகிறான், உண்மை பேசுவதையே தன்னுடைய பழக்கமாக ஆக்கிவிட்டான். இவன் அல்லாஹ்விடத்திலே சித்தீக் என்று எழுதப்படுகிறான். எந்த தரத்திலே உயர்கிறான்? அல்லாஹ்விடத்திலே சித்தீக் என்ற தரம். இந்த சித்தீக்குடைய தரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இப்படி குறிப்பிடுகிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ. அல்லாஹ்வுடைய அந்த சமூகத்திலே, சொர்க்கத்திலே, அல்லாஹ்வின் பார்வையிலே மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் தரம் பிரித்து வைத்திருக்கிறார். முதலாவது தரம் யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். இந்த நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அடுத்த தரம் உள்ளவர்கள் யார்? அஸ்-சித்தீக், உண்மையாளர்கள். சித்தீக் என்று அல்லாஹ் யாரை அங்கீகரித்துக் கொண்டானோ அவர்கள். யார் தன்னுடைய அனைத்து செயல்களிலும் அனைத்து சொற்களிலும் உண்மையை கையாளுகிறாரோ, வாய்மையை கடைபிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சித்தீக் என்று பதிவு செய்கிறான். வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவத்திற்கு வழிகாட்டுகிறது. பொய் பாவத்திற்கு வழிகாட்டுகிறது. மனிதன் பொய் பேசுகிறான் கவனக்குறைவாக, அல்லது அதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொண்டு, அல்லது அதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. ஒரு சின்ன விஷயம் தானே பொய் பேசலாம். எல்லா விஷயங்களிலும் இப்படியே அவன் பொய்யை கையாண்டு கொண்டே வருகிறான். சின்ன விஷயத்திலே ஆரம்பித்து கடைசியிலே பெரிய விஷயம் வரை அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவன் மக்களுக்கு மத்தியிலே பொய் பேசும்போது, பொய்யை தன்னுடைய கொள்கையாக தன்னுடைய குணமாக கொள்ளும் போது அடுத்து என்ன ஆகிறது தெரியுமா? அல்லாஹுவோடு உள்ள விஷயங்களிலும் அவன் பொய்யை கலக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்போது அல்லாஹுவோடு உள்ள அவனுடைய வணக்க வழிபாடுகளிலே அவனுடைய செயல்பாடுகளிலே அவன் பொய்யை கலக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னல் கதிப் யஹ்தி இல் ஃபுஜூர், பொய் பாவத்திற்கு வழிகாட்டுகிறது, அல்லாஹ்விற்கு மாறு செய்ய தூண்டுகிறது. வ இன்னல் ஃபுஜூர் யஹ்தி இலன் நார், பாவம் மனிதனை நரகத்திற்கு வழிகாட்டுகிறது. வ இன்னர் ரஜுல் லயக்திப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா, மனிதன் பொய் பேசுகிறான்,
கொஞ்சம் கொஞ்சம் என்று ஆரம்பித்து வாழ்க்கையே பொய்யாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே அவன் பொய்யனாகவே எழுதப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எந்த அளவு அவர்கள் தங்களுடைய உயிரை மதிக்காமல், தங்களுடைய வாழ்க்கையை மதிக்காமல், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற விஷயத்திலே, அதே குறிக்கோளிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அதிலே உண்மையானவர்களாக இருந்தார்கள். இந்த சஹாபாக்களை புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23 24வது வசனத்திலே, மினல் முஃமினீன் ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் من ينتظر وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما. மூமின்களிலே இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். மூமின்களிலே இப்படியும் சில வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையிலே உண்மையாளர்களாக வெளிப்பட்டார்கள். யாரோடு செய்தார்கள்? அல்லாஹ்வோடு இவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையிலே, அந்த வாக்குறுதியிலே இவர்கள் உண்மையாளர்களாக வெளிப்பட்டார்கள் என்று சான்று கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கொடுக்கிறான். உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்த அல்லாஹ் அந்த சஹாபாக்களை இப்படி புகழ்கிறான், சொல்கிறான், ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு. அவர்களிலே சிலர் தங்கள் நேர்ச்சையை நிறைவேற்றிக் கொண்டார்கள், தங்கள் ஒப்பந்தத்தை அல்லாஹ்வோடு நிறைவேற்றிக் கொண்டார்கள். இன்று நம்மிலும் சில முஸ்லிம்கள் நேர்ச்சை செய்கிறார்கள். யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தால், யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கொடுத்தால் நாகூரிலே சென்று மொட்டை போடுகிறேன், நாகூரிலே சென்று புறா வாங்கி விடுகிறேன் என்று. எப்படிப்பட்ட கேவலமான ஷிர்கான நேர்ச்சிகள்! சஹாபாக்கள் செய்த நேர்ச்சிகள் என்ன? யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஒரு வாய்ப்பை கொடு, உன்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, உன்னுடைய எதிரிகளை வெட்டுவதற்கு. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அப்போது நீ பார்ப்பாய் நாங்கள் உனக்காக எங்களுடைய உள்ளங்களிலே என்ன ஈமானை மறைத்து வைத்திருக்கிறோம், எந்த இறை நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ், غاب عمي أنس بن النضر عن قتال بدر فقال يا رسول الله غبت عن أول قتال قاتلت المشركين لئن الله أشهدني قتال المشركين لا يرين الله ما أصنع. சொல்லுகின்றார்கள், பத்ர் போரிலே அனஸ் இப்னு நதர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தையின் சகோதரர், அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்கு செல்கிறார்கள் என்ற எண்ணத்திலே சில சஹாபாக்கள் தங்கிவிட்டார்கள். அந்த சஹாபாக்களிலே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். திரும்பியதற்கு பிறகு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அபூ ஜஹலுடைய படையை எதிர்நோக்கி செல்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒரு காலம் நாங்கள் போரிலிருந்து பின்வாங்கி இருக்க மாட்டோம். ஆயுதமற்ற குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிக்க நீங்கள் செல்கிறீர்கள் என்ற காரணத்தால் தான் இந்த எண்ணிக்கை போதும் என்று நாங்கள் போரில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டோம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், முஷ்ரிக்குகளோடு நீங்கள் போர் புரிந்த அந்த முதல் போரிலே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், லஇனில்லாஹு அஷ்ஹதனி கிதாலல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளோடு நீங்கள் போர் புரிகிற ஒரு போரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பளித்தால், அந்த போரிலே அல்லாஹ் என்னை கலக்க வைத்தால், லா யரயன்னல்லாஹு மா அஸ்னா, அல்லாஹ் சத்தியமாக பார்ப்பான் நான் என்ன செய்ய போகிறேன் என்று. யாரிடத்திலே பேசுகிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பேசுகிறார்கள். இந்த பேச்சை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் வானத்திலிருந்து அர்ஷுக்கு மேலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். போய் பேச முடியுமா? போலித்தனமாக ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியுமா? உள்ளத்தின் உண்மைகளை அறிந்தவனாயிற்று. எத்தனை முனாஃபிக்குகளை அல்லாஹ் கேவலப்படுத்தினான், எத்தனை நயவஞ்சகர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்தினான். அடுத்து வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், فلما كان يوم أحد وانكشف المسلمون قال اللهم إني أعتذر إليك
مما صنع هؤلاء يعني أصحابه وأبروا إليك مما صنع هؤلاء يعني المشركين. உஹதுடைய மைதானம் போர் சூடு பிடித்து விட்டது. சில சலசலப்புகளின் காரணமாக, சில தவறுகளின் காரணமாக முஸ்லிம்கள் பிரிந்து ஓடுகிறார்கள். முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வை அடித்து விட்டார்கள், காயப்படுத்தி விட்டார்கள். அந்த நேரத்திலே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நான் இந்த முஸ்லிம்களுடைய செயலுக்காக உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு இவர்கள் ஓடிவிட்டார்களே, அதற்காக நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வின் தூதரை காயப்படுத்தினார்களே, உன்னுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்களே, இவர்களுடைய செயலிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறி போர் மைதானத்தை நோக்கி விரைகிறார்கள். அப்போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். سعد بن معاذ الجنة ورب النظر إني أجد ريحها من دون وحد. سعد بن معاذ, நீங்கள் எங்க செல்கிறீர்கள்? உங்களுக்கு உஹதுடைய மலையிலிருந்து சொர்க்கத்தின் வாசை வீசவில்லையா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உஹது மலை பக்கத்திலிருந்து சொர்க்கத்தின் வாடையை நான் வீசுகிறேன், சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்கிறேன் என்று கூறி போர் மைதானத்திலே முஷ்ரிக்குகளுக்குள்ளே நுழைகிறார்கள். قال سعد فما استطعت يا رسول الله ما صنع. அல்லாஹ்வின் தூதரே, நான் அப்போது அனஸ் இப்னு நதரை பார்த்தேன். அவர் செய்த தியாகத்தை என்னால் செய்ய முடியவில்லை. முஷ்ரிக்குகளோடு அவர் நுழைந்து விட்டார் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவதற்காக. கடைசியிலே கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய ஜனாசாவை எடுத்து வரப்படுகிறது. எந்த நிலையில் தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், فوجدنا به 89 ضربة بالسيف أو طعنة بالرمح أو رمية بسهم ووجدناه قد قتل وقد مثل به المشركون فما عرفه أحد إلا أخته ببنانه. அவர்களை போர் மைதானத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போது 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன. எத்தனை காயங்கள்? 80க்கும் மேற்பட்ட வெட்டுகள், ஈட்டியின் குத்துகள், அம்பினால் எரியப்பட்ட அடையாளங்கள் அவர்களுடைய உடலிலே காணப்பட்டன. முஷ்ரிக்குகள் அவர்களுடைய முகங்களை சேதப்படுத்தினார்கள். மூக்கு, கண்ணு, காது என்று அனைத்தையும் அறுத்து எறிந்து விட்டார்கள். கடைசியில் அவர்களை அடையாளம் காணுவதற்காக அவர்களுடைய சகோதரி அழைத்து வரப்படுகிறார். அவர்களுடைய விரலின் நுனியில் இருந்த அடையாளத்தை வைத்து இவர்தான் அனஸ் இப்னு நதர் என்பதாக அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி அடையாளம் காணுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களை குறித்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாபுடைய இந்த வசனத்தை இறக்கினான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி. இவர்கள் யார்? அல்லாஹ்வோடு தாங்கள் செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி காட்டினார்கள். அதிலே எந்த விதமான கஞ்சத்தனமோ அல்லது போலித்தனமோ இவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். இதே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய மற்றும் ஒரு சம்பவம். எப்படி உண்மையான மூமினாக இருந்தார்கள், படிப்பினை பெற வேண்டிய சம்பவங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உஹது போரிலே கலப்பதற்கு முன்னால் ஒரு நாள் இவர்களுடைய சகோதரிக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் இடையிலே ஒரு சின்ன பேச்சுவார்த்தை, அது கொஞ்சம் அதிகமாகி சண்டையாகி விடுகிறது. இவர்களுடைய சகோதரி அந்த பெண்ணின் பல்லை உடைத்து விடுகிறார்கள். இந்த தீர்ப்பு, இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நெருங்கிய தோழராக இருந்தார் என்ன, நீதம் தான், சத்தியம் தான். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்ற கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தோழர்களுடைய சகோதரிகள் தப்பு செய்து விட்டால் மன்னித்து விட்டு விடுவார்களா? அப்போது சொன்னார்கள், இவருடைய பல்லை பழிக்குப்படி உடைக்க வேண்டும், இவருடைய பல்லை பழிக்குப்படி உடைக்க வேண்டும். அப்போது அருகில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், فقال انس يا رسول الله والذي بعثك بالحق لا تكسر ثنيتها. இந்த பிரச்சனை வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார்கள் பழிக்கு பழி வாங்கியே தீருவோம், மன்னிக்க மாட்டோம், எந்த விதமான நஷ்டஈடையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய சகோதரியின் பல் உடைக்கப்படாது என்பதாக. அல்லாஹ் அக்பர். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அமைதியாக விட்டார்கள்.
எப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள் இந்த மார்க்க விஷயத்திலே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சில அடியார்களை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இன்ன மின் இபாதில்லாஹ் மன் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையின் பாடத்திலே, சத்தியத்தின் பாடத்திலே, ஈமானின் உறுதியின் பாடத்திலே இதை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களிலே இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஒன்றை சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் அவர்களுடைய சத்தியத்தை முறிக்கும்படி அல்லாஹ் ஆக்க மாட்டான். அவர்கள் எப்படி சத்தியம் செய்தார்களோ அப்படியே அல்லாஹ் நடத்தி விடுவான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சத்தியத்தை செய்ததற்கு பிறகு சற்று சில நிமிடங்கள் வரை, சில நொடிகள் வரை பழிக்கு பழி வாங்குவோம் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றிவிட்டார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நஷ்ட ஈடு வாங்கிக் கொள்கிறோம், நாங்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு விரும்பவில்லை. ஒரு சில நொடிகளுக்கு முன்னால் வரை பழிக்கு பழி வாங்குவதிலே பிடிவாதமாக இருந்த அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபியுடைய சம்பவத்தை தான் நாம் முன்னால் பார்த்தோம். என்ன சொன்னார்கள்? பத்ர் போரிலே கலந்து கொள்ள முடியவில்லை, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நான் என்ன செய்ய போவேன் என்பதை நீ பார்ப்பாய் என்று சத்தியம் செய்தார்கள். செய்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த உஹது போரிலே அவர்கள் பின்வாங்கினார்களா? எப்படிப்பட்ட சோதனைகள், 80க்கு மேற்பட்ட காயங்கள் அனைத்தும் எங்கே இருந்தன? அவர்களுடைய முன்பக்கத்திலே இருந்தன. எந்த ஒன்றும் அவர்களுடைய முதுகிலே இருக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கைபர் போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு ஆராபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஜமாஅத்தை பார்க்கிறார். நானும் உங்களோடு கலந்து கொள்கிறேன், நீங்கள் என்ன மார்க்கத்தை போதிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை எடுத்துச் சொல்ல அவரும் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக செல்கிறோம். சரி, போரிலே கொல்லப்பட்டால் என்ன கிடைக்கும்? முந்தைய காலத்திலும் போர் நடந்தது. அந்த போர் ஆட்சிக்காக, அந்த போர் அதிகாரத்திற்காக, குல பெருமைகளுக்காக. ஆனால் இஸ்லாமிய போர் குலத்திற்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த பூமிக்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தீன் ஓங்கப்பட வேண்டும். அநியாயம் செய்யப்படுகிற மக்களுக்கு அவர்களுடைய நீதம் கிடைக்க வேண்டும். சத்தியத்தின் வாசல்கள் விசாலமாக திறக்கப்பட வேண்டும். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இஸ்லாத்திலே போர் அனுமதிக்கப்பட்டது, இஸ்லாத்திலே போர் கடமையாக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, நீ போரிலே கொல்லப்பட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார். உடனே அந்த தோழர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர், கலந்து கொள்கிறார். கைபர் போருக்கு செல்கிறார்கள். முதல் நாள் போர் முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமத்து அரபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய குதிரைகளை, ஒட்டகங்களை மேய்க்க வேண்டும் என்பதாக அவர் மேய்ப்பதற்காக சென்றிருந்தார். பங்கு வைத்த போது அவர் இல்லை. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கான பங்கை எடுத்து ஒதுக்கி, அவர் வந்தால் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று ஒரு தோழரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அவர் திரும்பிய போது அந்த தோழர், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக கொடுத்த பங்கு என்று வைக்கிறார்கள். அப்போது அந்த பங்கை எடுத்துக்கொண்டு அந்த தோழர் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அலா ஹாதா இத்தபஅதுக, இந்த பொருளுக்காக, செல்வத்திற்காக நான் உங்களை பின்பற்றி வரவில்லை. வலாகின்னி இத்தபஅதுக அலா அன் உர்மா இலாஹ ஹுனா வ அஷார இலா ஹல்கிஹி பிஸஹ்மின் ஃபஅமூத ஃபஅத்குலல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஏன் தெரியுமா ஈமானை ஏற்றேன்? நான் ஏன் தெரியுமா உங்களோடு போரிலே கலந்து கொண்டேன்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரியும் போது ஒரு அம்பு வர வேண்டும். அந்த அம்பு என்னுடைய தொண்டை குழியிலே இந்த இடத்திலே குத்த வேண்டும். அதிலே நான் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தனக்கு ஒரு மதிப்பு வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இது? இல்லை. உண்மையான ஈமானோடு, சொர்க்கத்தின் ஆசையோடு சொல்லப்பட்ட வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் தஸ்துகில்லாஹ் யஸ்துகுக, நீ அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்தால் அல்லாஹ்வும் உன்னோடு உண்மையாக நடப்பான். ஃபலபிசு கலீலா. அடுத்த நாள் போரிலே கொல்லப்பட்டவர்களை எடுத்து வரும் பொழுது அப்போது இவரும் எடுத்து வரப்படுகிறார். எந்த நிலைமையிலே? இவர் எந்த இடத்திலே
விரல் வைத்து சுட்டி காட்டினாரோ அதே இடத்திலே அம்பால் குத்தப்பட்டிருக்கிறார். அந்த அம்பின் காரணமாக அவரை மரணித்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நேற்று இந்த வார்த்தையை சொன்னாரே அவர்தானே இந்த தோழர் என்பதாக. அஹுவ ஹுவ காலு நஅம் கால ஸதகல்லாஹ் ஃபஸதகஹு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்விடத்திலே உண்மை பேசினார், உண்மையை சொன்னார், அல்லாஹ்வும் இவருடைய ஆசையை உண்மையாக நடத்திவிட்டார். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய சிறப்பை இந்த சஹாபி அடைகிறார் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அணிந்திருந்த ஜுப்பாவை கழற்றுகிறார்கள். அந்த ஜுப்பாவிலே இவர்களை கஃனிடுகிறார்கள். பிறகு தனக்கு முன்னால் அவர்களை வைத்து அவருக்காக ஜனாஸா தொழுக வைக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஹாதா அப்துக خرج مهاجرا في سبيلك فقتل شهيدا انا شهيد على ذلك. யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடிமை உன்னுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவனாக வந்தான், உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டான், இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, அவர்களுடைய பேச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டான். காரணம் என்ன? அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே இருந்த அந்த இறை நம்பிக்கை, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த பரிசுத்தமான வார்த்தை, அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்களோ என்ன சொன்னார்களோ அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது, உண்மையோடு வெளிப்பட்டது. பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ரிலே ஆரம்பித்து கடைசி போர் வரை எல்லா போர்களிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். சஹாபாக்களுடைய அந்த சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய சிறப்பு அம்சம், அவர்கள் எந்த போரிலே கலந்து கொண்டாலும் இந்த போரிலே நான் ஷஹீதாகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கலந்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, ஷஹாதத்தை எதிர்பார்த்து தான் சஹாபாக்கள் போரிட்டார்கள். துன்யாவை எதிர்பார்த்து அல்ல, ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்த்து அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் வாழும் ஒரு வாய்ப்பையும் அடைகிறார்கள். மனக்கவலை, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே போரிலே கொல்லப்பட முடியவில்லையே, ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லையே. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை, அதிலும் பல போர்களிலே கலந்து கொள்கிறார்கள், ஷஹாதத்து கிடைக்கவில்லை. அடுத்து கலீஃபாவாக ஆக்கப்பட்டு விடுகிறார்கள். கலீஃபாவை மூமின்கள் போரிலே கலந்து கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். பல கமாண்டர்களை, தலைவர்களை, தளபதிகளை தான் அனுப்புவார்கள். கலீஃபா என்பவர் இஸ்லாமிய நாட்டின் அந்த தலைநகரிலே அவர் கண்டிப்பாக இருந்து முஸ்லிம்களுடைய காரியத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மன விருப்பமோ எதிலே இருக்கிறது? ஹிலாஃபத்திலே சுகம் காணுவதிலே அல்ல. யா அல்லாஹ், எனக்கு நீ ஷஹாதத்தை கொடு, யா அல்லாஹ் நீ எனக்கு ஷஹாதத்தை கொடு, அதுவும் என்னுடைய மரணம் உன்னுடைய ரசூலுடைய ஊரிலே இருக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், எப்படி நல்லவர்கள் உண்மையானவர்கள் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு அடையாளமாக இதை எழுதுகிறார்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் தான் துஆ செய்கிறோம், நம்மிலே பலர் துஆ செய்கிறார்கள். இந்த துஆவிலே உண்மை இருப்பது கிடையாது, போலித்தனம் இருக்கிறது, நயவஞ்சகத்தனம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பான் என்ற ஆழமான நம்பிக்கை இல்லை. உள்ளத்திலிருந்து பிரார்த்தனைகள் வெளியாகுவதில்லை, நாவின் நுனியிலிருந்து இந்த பிரார்த்தனைகள் வெளியாகின்றன. எனவே நம்மில் பலருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை உன்னுடைய ரசூலுடைய ஊரிலே ஆக்கி வை. என்ன நடந்தது? அவ்வளவு பெரிய இந்த துஆ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை கொடுத்ததா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஹ்ராபிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹ் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மஜூசி ஒருவனால் கொல்லப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறார்? ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் இந்த துஆவை செய்வார்கள், எங்கு சென்றாலும் இந்த துஆவை செய்வார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், உமரே உங்களுக்கு ஷஹாதத்தா? நீங்கள் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு, அதுவும்
அந்த ஷஹாதத் உங்களுக்கு ரசூலுல்லாஹுடைய ஊரில மதீனாவிலா எப்படி சாத்தியம் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை நடத்தி காட்ட விரும்பினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை நிகழ்த்தி காட்ட முடிவு செய்து விட்டால் அவனுக்கு காரணங்கள் தேவையில்லை. அவன் காரணங்களை அதற்காக ஏற்படுத்தி விடுவான். நாம் நினைக்காத விதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய ஆண்கள் மட்டுமல்ல, இந்த நிலையிலே சஹாபாக்களுடைய பெண்களுக்கும் சரி உண்மையான ஈமான் இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உண்மையான தியாகத்தின் மனப்பான்மை இருந்தது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹிராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுகிறார்கள். எழுந்தவுடன் சிரிக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்மு ஹிராம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கனவிலே நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? சிரித்தவர்களாக எழுந்திருக்கிறீர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு ஹிராமே, நான் எனக்கு பின்னால் என்னுடைய உம்மத் அல்லாஹ்வுடைய பாதையிலே கடலிலே சென்று போர் புரிவதை பார்த்தேன். கடல் கடந்து சென்று போர் புரிவதை பார்த்தேன். அவர்கள் கடலிலே எப்படி பயணிக்கிறார்கள் என்றால், மன்னர்கள் தங்களுடைய உயர்ந்த கட்டில்களிலே அமர்ந்திருப்பதை போன்று நான் அவர்களை பார்த்தேன் என்று. அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டபோது உம்மு ஹிராம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாக்களிக்கப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட உங்களுக்கு கனவிலே காட்டப்பட்ட அந்த படையிலே நானும் இருக்க வேண்டும் என்று எனக்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு பெண்மணி உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் தூங்குகிறார்கள். திரும்ப எழுந்திருக்கிறார்கள். திரும்பவும் சிரிக்கிறார்கள். உம்மு ஹிராம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன நேர்ந்தது? மீண்டும் சிரிக்கிறீர்களே. இன்னும் ஒரு எனக்கு எங்கள் முஸ்லிம்களுடைய ஒரு படை காண்பிக்கப்பட்டது. அவர்கள் கடலிலே பயணிக்கிறார்கள். மன்னர்கள் கட்டிலே அமர்ந்திருப்பது போன்று. யா ரசூலல்லாஹ், அந்த படையிலும் நான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் துஆ கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தி மினல் அவ்வலீன், நீ முந்திய படையை சேர்ந்தவள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார்த்தையின் அர்த்தம் அப்போது யாருக்கும் புரியவில்லை. ஏன் இரண்டாவது படைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிக்கு துஆ செய்யவில்லை? முந்திய படைக்கு துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே துருக்கியாவை கைப்பற்றுவதற்காக அவர்கள் கடல் கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய மனைவியாரும் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். எப்படி இவர்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கிறது? இவர்கள் கப்பலில் இருந்து கீழே இறங்கி தங்களுடைய குதிரை வாகனத்தில் ஏறும்போது குதிரை மிரண்டு விடுகிறது. அதிலிருந்து கீழே விழுந்து வாகனத்தால் மிதிப்பட்டு அங்கே மரணிக்கிறார்கள். பார்த்தீர்களா எப்படிப்பட்ட உண்மையான ஆசை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டினார்கள். எப்படி வேண்டினார்கள்? நானும் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை இருப்பதை போன்று காட்டிக் கொள்வதற்கா? இன்று பலர் பேசலாம், போர்களை பற்றி பேசலாம், தியாகங்களை பற்றி பேசலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான், இறை நம்பிக்கை, வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த உண்மை, அதுதான் அல்லாஹ்விடத்திலே அந்த பாக்கியத்தை, அந்த உண்மை நிலையை அடையும்படி அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு தேடித்தரும். உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வேண்டினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். பத்ர் போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். அப்போது உமைர் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறைந்து கொள்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சகோதரரை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய சகோதரரே, நீங்கள் ஏன் மறைந்து கொள்கிறீர்கள்? உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என்னுடைய சகோதரரே, நான் உன்னை விட வயதிலே குறைவானவன், நான் சிறியவன், உயரம் குறைவானவனாக இருக்கிறேன். எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து விட்டால் நீ சிறியவன் என்று கூறி என்னை திருப்பி அனுப்பி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். எனக்கோ ஆசை என்ன? இந்த போரிலே நான் ஷஹீதாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ர் போரிலே கொல்லப்பட்ட சஹாபாக்களிலே உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இது போன்று அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மகனாரோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். மகனே, நம்முடைய குடும்ப தேவையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக செல்கிறார்கள். எதுவும் நடக்கலாம், போரும் நடக்கலாம், அங்கே வியாபார கூட்டத்தை கைப்பற்றவும் செய்யலாம். நாம் என்ன செய்வது? அப்போது மகனார் சொல்கிறார், என்னுடைய தந்தையே, கண்ணியத்திற்குரிய தந்தையே, இங்கே
உங்களுக்கும் ஆசை அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று, எனக்கும் ஆசை அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று. பாருங்கள், ஒரு தந்தையும் மகனும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பேசிக் கொள்ளக்கூடிய பேச்சை பாருங்கள். இருவரும் போட்டி போடுகிறார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் கடைசியில என்ன? அங்கே சீட்டு குலுக்கி போடுவது, சீட்டு எழுதி போடுகிறார்கள். போட்டால் யாருடைய பேர் வருகிறது? மகனாருடைய பேர் வருகிறது. அப்போது தந்தை சொல்கிறார், என் அன்பிற்குரிய மகனே, ஒரே ஒரு முறை வாழ்க்கையிலே எனக்கு வாய்ப்பு கொடு. அசிர்னி யா புனை, என் மகனே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து விடு. கண்ணியத்திற்குரியவர்களே, மகனார் சொல்கிறார்கள், யா அபதி லவ் கான கைரல் ஜன்னதி லஅஸர்துக பிஹா. என் தந்தையே, இங்கே போட்டி பொருளுக்காக அல்ல, இங்கே போட்டி துன்யாவுக்காக அல்ல, சொர்க்கத்திற்காக உள்ள போட்டியாயிற்று. சொர்க்கத்தை தவிர வேறொன்றாக இருந்திருந்தால் இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் இது சொர்க்கத்திற்கான போட்டி, இதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹைஸமாவுடைய இந்த மகனாரும் பத்ர் போரிலே கொல்லப்படுகிறார். எத்தனை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், எத்தனை உண்மை நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த தீனுக்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, இதை பின்பற்றுவதிலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை செய்வதிலும் சரி, சஹாபாக்களுடைய அந்த உண்மையான தியாகங்கள், எதை பேசினார்களோ, எதை அவர்கள் தங்களுடைய கொள்கையாக கொண்டார்களோ அதற்காக உண்மையை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். உண்மையான வாக்குகளாக அவர்களுடைய பேச்சுகள் இருந்தன, உண்மையான சொல்களாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தன. அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்தான். அவர்களை கொண்டு இந்த தீனை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். அவர்களை கொண்டு இஸ்லாமை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவர்களை கொண்டு முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இன்றைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது? இறை வழிபாடுகளிலே போலித்தனம், நம்பிக்கையிலே போலித்தனம், குணங்களிலே போலித்தனம் என்று எல்லா வகையிலும் சரி, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாமிய பற்று, ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கை, அனைத்தும் போலித்தனம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். மக்களுக்கு காட்டுவதற்காக ஒன்று, தங்களுடைய தனி வாழ்க்கையிலே ஒன்று, சமூகத்திலே ஒன்று என்று நயவஞ்சகமும் இந்த பொய்த்தனமும் பரவி இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும், எத்தனை உழைப்புகள் செய்யப்பட்டாலும், எதுவரை அல்லாஹுவின் இந்த நம்பிக்கையிலே, இறை நம்பிக்கையிலே, நம்முடைய மார்க்கத்திலே, நம்முடைய அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே, நம்முடைய சொல்லிலே, பேச்சிலே நாம் உண்மையாளர்களாக மாற மாட்டோமோ, உண்மையாளர்களாக ஆக மாட்டோமோ, அல்லாஹுடைய உதவியை பார்க்க முடியாது. காரணம், உண்மையான மூமின்களுக்குத்தான் அல்லாஹ் உதவியை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த உண்மையான மூமின்களோடு ஆக்கி அருள்வானாக. அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அவர்கள் செய்த நல்ல தியாகங்களை போன்று நம்மிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தியாகங்களை ஏற்றுக்கொள்வானாக, வாங்கிக் கொள்வானாக. அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.